தெலுங்கானா. அங்குள்ள பள்ளி மாணவிகள் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போக முடியாது, தொழுகைக்கு. அது அவசியம் தொழுதே ஆகணும் இல்லையா? அதனால் ஒரு அறையில், அதாவது அந்த பள்ளி முதல்வர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு அறையில் தொழுகையை நடத்துகிறாங்க. எவ்வளோ? 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு அங்கேருந்து இந்த பஜ்ரங் தள் அமைப்பு இது கேள்விப்பட்டு அங்கேருந்து நேராக வரானுங்க. வந்துட்டு அந்த தொழுகை நடந்துட்டுருக்க கதவை தட்டுறானுங்க. தட்டிட்டு, உள்ளே என்ன தொழுகை நடக்குதா? ஆமாங்குது அந்த பொண்ணு ஒரு தள்ளு தட்டிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் மிரட்டுறானுங்க. அப்புறம் அங்கேருந்து வெளியில் அந்த பள்ளியுடைய முதல்வர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறானுங்க. இனிமேல் இந்த மாதிரி தொழுகை நடத்தக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது அப்படின்ட்டு. எப்படி பாருங்கள், ஒரு பள்ளியில் ஒரு சிறுபான்மை இனத்தவர் அவர்களுடைய இது ஒரு 10 நிமிஷம் வாரத்தில் ஒரு நாள், அதுக்கு கூட இவங்களுக்கு ஒரு அதாவது பெருந்தன்மை கிடையாது. இந்து மதத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது, பள்ளியில் எல்லாரும் கலந்துக்க சொல்கிறாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இவங்களுக்கு. ஒரு முஸ்லீம் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு ரூமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தொழுகிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. பஜ்ரங் தள் அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு, பிஜேபி எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தானே. அந்த வீடியோவை பாருங்கள். నమాజ్ చేస్తున్నారా? ఎవరు పర్మిషన్ ఇచ్చారు? నమాజ్ ఎవరు పర్మిషన్ ఇచ్చారు? ప్రియా మేడం ఇచ్చిందా? నమాజ్ చేయమని ఎవరు చెప్పారు? వినండి సార్, ఎన్నోసార్లు జరిగినాయి మాకు తెలిసి మేము చూస్తాము. ஊபி மீரட் 20 ரூபாயில் வழுக்கை சிகிச்சை. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். வெறும் 20 ரூபாயில் வழுக்கையை துல்லியமாக குணப்படுத்த முடியும் என சமூக வலைத்தளங்களில் வழுக்கை சிகிச்சை வீடியோ வைரலாக பரவியது. வீடியோ வைரலானவுடன் ஞாயிற்றுக்கிழமை காலை வைரலான வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் மொட்டையடித்த மக்கள் கூட்டம் கூடியது. தலையில் பிரத்யேக மருந்தை பூசி முடியை வளர்ப்பதாக கூறும் சல்மான் மற்றும் அனீஸ் இருவரும் மீரட்டில் உள்ள பிஜ்னோரை சேர்ந்தவர்கள். அனீஸ் தனது சிகிச்சையானது ஷஃபா என்று கூறுகிறார், அதாவது இறைவனின் பரிசு அப்படிங்கிறார். இது ஆச்சரியமாக இருக்குது. பெரிய பெரிய நாடுகளில் பல ஆயிரக்கணக்கான ரூபாயில் செலவு பண்ணும்போது வெறும் 20 ரூபாயில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதனால் லைனு அது பாட்டு நிற்கிது. ஆள்கிட்ட அதாவது பேட்டி எடுக்கிறாங்க, இது உண்மைதானா அப்படிங்கிறப்போ அந்த ஆளுங்களும் சொல்கிறாப்புல 7 நாளில் எங்களுக்கெல்லாம் முடி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறாப்புல. ஆச்சரியமாக இருக்குது. இது உண்மையிலேயே இது மருத்துவ கவுன்சில் செக் பண்ணுங்க. भाई साहब, भीड़ इकट्ठा करने की परमिशन लेनी पड़े। सर धो लिया तो पानी चला गया वो। चलो मैं तुमसे जब चाह रहा था, जब कह रहा था 1 मिनट का समय दे दो। जा रहे भाई, 5 मिनट रुक जाओ, आग बंद करके जी। खड़े हो जाते तुम अभी। चलो भाई, आग बचा के सर, धोइयो अपना, आग बचा के। ஆச்சரியமாக இருக்குது. வெறும் 20 ரூபாயில் இந்த சிகிச்சை செய்கிறாங்க. இது சக்ஸஸ் ஆச்சுனாக்க உண்மையிலேயே வழுக்கை தலைவர்களுக்கு ரொம்பவும் வரப்பிரசாதம் தான்.
ஆனால் இவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம்ங்கிறதுனால आदमी है, யூஹி இதை लाखों தக்லா लोग ஜிஹாத்னு पता नहीं சொன்னாலும் कहाँ कहाँ से ये சொல்லுவார். दवाइयाँ लगवाने आ रहे हैं। लाखों लोगों को रिस्पॉन्स मिल रहा है इस दवाई का और लाखों लोगों का हजूम आपके सामने है। न जाने किस किस को किस तरीके से ये दवाई आराम कर रही है, या तो इसमें दुआ है, ये कोई ऐसी दवा है जो रिजल्ट इसका 8 दिन में हम लोग देख रहे हैं। इस रिजल्ट के बिना पर हमने अपने मेरठ वालों के लिए सलमान भाई से रिक्वेस्ट रखी। सलमान भाई के लिए आज संडे वाले दिन टाइम था और आपके सामने सलमान भाई का ये 4 खंबा रोड, ये नर्सिंग होम हाजी शौकत 4 खंबा वाला रोड, श्यामनगर, मेरठ सिटी। भाई मेरठ में प्रतिशत का रहता नहीं है आपने, तो कहाँ से लोग पहुंचे यार आपका? लोग तो विदेशों से भी आ रहे हैं। हिंदुस्तान का ऐसा कोई सा कोना नहीं जो नहीं आ रहा हो, हर जगह का आदमी आ रहा है। और आराम की बात मैं तुम अपने मुंह से तारीफ नहीं कर रहा, बंदे बता देंगे अपना जो लगवाने वाले दवाई है ना मिल जाए। हाँ जी, बताइए पहले कहाँ लगती थी और अब यहाँ मेरठ में कहाँ शुरू हुई? मेरठ में लगेगी संडे सोमवार और बृहस्पतिवार मंगलवार शनिवार लगेगी। अभी दिल्ली में लग रही है दवाई, अभी वही लगेगी लगती चली आ रही है। यहाँ पर मेरठ में आदमी गंज नहीं होना, इसका कोई बेनिफिट नहीं है भाई। कहाँ जी?